விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் தீவிர சிகிச்சை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். விவரங்கள். வணக்கம் ஆசினி. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான புகழேந்தி அவர்கள் கடந்த சில நாட்களாக நுரையீரல் தொற்று காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தான் டிஸ்சார்ஜ் ஆகி விழுப்புரம் அவரது இல்லத்திற்கு வந்து ஓய்வு பெற்றிருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை பிரச்சார கூட்டத்தில் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி சாலையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார். வந்து மேடையில் ஏறி சிறிது நேரம் நின்றுவிட்டு வெளியே சென்ற அவர் மயக்கம் வருவதாக கூறிவிட்டு மயக்கம் எடுத்து அங்கேயே கீழே வந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் அவரை மீட்டு உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நேற்று 7 மணி அளவு சுமாருக்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலானது இந்த மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்க ஒத்துழைக்கப்படவில்லை என கூறி தொடர்ந்து மருத்துவ குழுவினர் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது வரை ஐசியூவில் முண்டியம்பாக்கம் ஐசியூவில் வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சையில் தற்பொழுது வரை அவருக்கு உடலானது ஏற்க மறுத்து வருகிறது. தற்பொழுது சூழ்நிலையில் அவரது உடல் மேலும் மிகுந்த கவலைக்கிடமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.